வணக்கம். கஜா டிவி தென் தமிழக முக்கிய செய்தி. இந்திய நுகர்வோர் சங்கம் சார்பில் 7/12/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று கத்தோலிக்க ஆயர் இல்ல வளாக அருள்வாழ்வு இல்ல அரங்கில் இந்திய நுகர்வோர் சங்க தலைவர் அலோசிஸ் மணி தலைமையில் துணைத் தலைவர் ஜான் சோபனம் முன்னிலையில் நடைபெற்ற நுகர்வோர் விழிப்புணர்வு கருத்தரங்கை தமிழ்நாடு உணவு ஆணைய தலைவர் சுரேஷ்ராஜன் துவக்கி வைத்து உரையாற்றினார். கௌரவ தலைவர் அமிர்தராஜ் வரவேற்புரை ஆற்றினார். நாகர்கோயில் மாநகராட்சி துணை மேயர் மேரி பிரின்சிலதா, கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சிவகாமி, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மண்டல மேலாளர் கலைமதி, நுகர்வோர் நீதிமன்றம் முன்னாள் உறுப்பினர் ராணி செல்வின் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். இந்து வித்யாலயா கல்வி நிறுவனங்கள் தலைவர் ஆலோசனை குழு மூத்த வழக்கறிஞர் ரத்னசாமி, ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரி ஜேம்சார் டேனியல் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழிப்புணர்வு பாடல்களை செயற்குழு உறுப்பினர்கள் சகாய மெர்லின், சகாய கவிதா பாடினார்கள். பொருளாளர் கிங்ஸ்டன் பிரவீன்ராஜ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்வுகள் அனைத்தையும் செயலாளர் சங்கர், இணை செயலாளர்கள் நவமணி, ஆண்டனி மைக்கேல், ஒருங்கிணைப்பாளர் மேரி விஜயா, இணை ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தராஜன் ஆகியோர் ஒருங்கிணைத்திருந்தனர். இந்நிகழ்வில் தாலுகா ஒன்றிய நகர தலைவர்கள் மாஹின் அபுபக்கர், லாசர், முருகன், செய்யது அலி, ஜாக்சன், அகமது ஹபீஸ், இளங்கோ, முகமது சபீர், ஆரோக்கிய செல்வன் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்திய நுகர்வோர் சங்கம் பொதுச் செயலாளர் ஹலீல் ரஹ்மான் நன்றி உரையாற்றினார். தொண்ணூறாம் ஆண்டிலிருந்தே இந்திய நுகர்வோர் சங்கத்தில் நான் உறுப்பினராகவும் தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் இருந்து 1999 நான் மாவட்ட தலைவராக தொடர்ந்து 25 வருஷமாக இருந்து வருகின்றேன். அந்த காலகட்டங்களிலே நுகர்வோர் பிரச்சனைகள் ஏராளம் வந்தாலும் நாங்கள் நேரடியாக பேசி தீர்த்த வழக்குகள் நிறைய உண்டு. எங்களால் முடியாதது எதுவும் என்றால் அதை நாங்கள் நுகர்வோர் கோர்ட்டுக்கு கொண்டு செல்வோம். அதெல்லாம் அரிதிலும் அரிதாகத்தான் இருக்கும். எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் நேரடியாகவே நுகர்வோர் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் எங்கள் சங்கத்தை பொறுத்தமட்டில் மிக சிறந்த சேவையாக இருந்தது. இன்று 26வது ஆண்டை நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இன்று நுகர்வோர் விழிப்புணர்வு கருத்தரங்கு ஒன்று நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்தபடி இன்று மிக விமர்சையாக முடிந்தது. இன்றைய நிகழ்வுக்கு தமிழ்நாடு அரசின் உணவு ஆணைய தலைவர் திருமிகு என் சுரேஷ்ராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். அவருடன் நாகர்கோயில் மாநகர துணை மேயர் திருமதி எம் மேரி பிரின்சிலதா அவர்களும் வந்திருந்தார்கள். மற்றும் இந்த நிகழ்வுக்கு கருத்துரை வழங்க துணை பதிவாளர் முருகன், கூட்டுறவு சங்கங்கள் அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். நுகர்வோர் நீதிமன்ற உறுப்பினர் எங்கள் சங்கத்திலே ஒரு சிறப்பு ஆலோசகராக இருந்து இதுவரை செயல்பட்டு வந்த திருமதி ராணி செல்வன் அவர்கள் கருத்துரை வழங்கினார்கள். வாழ்த்துரை வழங்க மூத்த வழக்கறிஞர் எங்களுடைய சங்கத்தின் மூத்த தலைமை சட்ட ஆலோசகர் அட்வொகேட் கே ரத்னசாமி அவர்கள் கலந்து கொண்டார்கள். கோயில் ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரி மேனாள் முதல்வர் முனைவர் ஜேம்சார் டேனியல் அவர்களும் தனது வாழ்த்துரை வழங்கினார்கள். எங்களை பொறுத்தமட்டிலே
நீண்டகால கோரிக்கையான மாவட்டத்திற்கு ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு விமானத்தளம் வேண்டும் என்பது. 2, இந்த மாவட்டத்திலே கல்வி கற்றவர்கள் பெரிய தொகையில் இருக்கின்றார்கள், பெருமளவில் இருக்கின்றார்கள். எனவே ஒரு சட்டக்கல்லூரி வேண்டும் என்பது 2வது கோரிக்கை. என்னுடைய பெயர் ஏபி அலோசியஸ் மணி, மாவட்ட தலைவர், இந்திய நுகர்வோர் சங்கம். எங்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பசுமை அந்தஸ்து கிடைத்துள்ளது. மாநில அளவில் விருது கிடைத்துள்ளது. தேசிய அளவில் விருது கிடைக்க வேண்டும். வேலைவாய்ப்பு நிறைந்த கல்வியில் சிறந்த மாவட்டம், வேலைவாய்ப்பில் சுகாதாரம், கல்வி போன்றவற்றில் பல துறைகளில் சிறந்து விளங்குகிறது. அந்த மாவட்டத்திற்கு தேசிய அளவில் விருது வழங்க அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சங்கத்தினுடைய முக்கியமான கோரிக்கை. அதை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்திய நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஹலீல் ரஹ்மான் அவர்கள். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537